தமிழக முதல்வர் விஜய் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாட வரும் நிலையில் அவரின் சொத்து மதிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த நிலையில் அவரின் சொத்து விவரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது வேட்பு மனுவுடன் சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்திருந்தார். அதில் இடம்பெற்றுள்ள தகவல்களின்படி 2020-21 நிதியாண்டில் ரூபாய் 8.04 கோடியாக இருந்த விஜயின் ஆண்டு வருமானம் 2024-25 நிதியாண்டில் ரூபாய் 184 கோடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தனக்கு சொந்தமான அசைய மற்றும் அசையா சொத்துக்களின் மொத்த மதிப்பு ரூபாய் 624 கோடி என அவர் குறிப்பிட்டுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கியவர்களுக்கு வழங்கியுள்ள கடன் விவரங்களையும் விஜய் வெளிப்படுத்தியுள்ளார். அதன்படி தனது தந்தை SA சந்திரசேகருக்கு ரூபாய் 3.2 கோடி, தாய் ஷோபாவுக்கு ரூபாய் 87 லட்சம் மற்றும் மனைவி சங்கீதாவுக்கு ரூபாய் 12.06 கோடி கடனாக வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் மகன் ஜேசன் சஞ்சய்க்கு ரூபாய் 8.78 லட்சமும் மகள் திவ்யா சாஷாவுக்கு ரூபாய் 4.60 லட்சமும் கடனாக வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார். மேலும் தாவேகா பொதுச் செயலாளரும் தனது நீண்டகால நண்பருமான N ஆனந்திற்கு ரூபாய் 3 கோடியும் தயாரிப்பாளர் V ரவிச்சந்திரனுக்கு ரூபாய் 5 கோடியும் கடன் வழங்கியிருப்பதாக ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகை மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் தொடர்பாகவும் விவரங்களும் அதில் இடம்பெற்றுள்ளனர். விஜயிடம் ரூபாய் 1.20 கோடி மதிப்பிலான 883 கிராம் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி சங்கீதாவிடம் ரூபாய் 4.07 கோடி மதிப்பிலான தங்க நகைகள், ரூபாய் 5.10 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் மற்றும் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வைர நகைகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லயோலா கல்லூரியில் BSc படிப்பை முதல் ஆண்டிலேயே நிறுத்தியதாக விஜய் தெரிவித்துள்ளார். தற்போது விஜய் வித்யாஸ்ராம் பள்ளியின் தாளாளராகவும் ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது தங்கை வித்யா பெயரில் செயல்படும் வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உள்ளிட்ட அறக்கட்டளைகளின் அறங்காவலராகவும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சொத்து விவரங்களில் கொடைக்கானல் வில்பட்டி பகுதியில் 2 எஸ்டேட்டுகள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி முதலீடுகளை பொறுத்தவரை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சாலிகிராமம் கிளையில் ரூபாய் 213 கோடி, ஆக்சிஸ் வங்கியின் இந்திரா நகர் கிளையில் ரூபாய் 57 கோடி மற்றும் HDFC வங்கியின் பெசன்ட் நகர் கிளையில் ரூபாய் 77 லட்சம் டெபாசிட் வைத்திருப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது மனைவி சங்கீதாவின் HDFC வங்கி கணக்கில் ரூபாய் 10.43 கோடி டெபாசிட் இருப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டிருந்தார். விஜய் சினிமாவில் ஹீரோவாக நடித்தபோது அவருக்கு பெரிய தொகை சம்பளமாக வழங்கப்பட்டது. குறிப்பாக அவர் கடைசியாக நடித்த ஜனநாயகன் படத்திற்காக அவருக்கு ரூபாய் 275 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டது. பின்னர் சினிமாவை விட்டு தற்போது அரசியலில் குதித்துள்ள விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார். அவருக்கு தற்போது மாத சம்பளமாக 2 லட்சம் வழங்கப்படுகிறது.